வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். உத்தரப்பிரதேசத்தில் போலே பாபா என்கின்ற ஒரு ஆன்மீக பேச்சாளருடைய பேச்சை கேட்க வந்தவர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி 120க்கு மேற்பட்டவர்கள் பலியாகி இருக்கிறார்கள். இது மிக துயரமான ஒரு சம்பவம். பலியானவர்கள் அத்தனை பேரும் விளிம்பு நிலையில் வாழ்கின்ற மக்கள். இந்த பாபாவுக்கு மிகப்பெரிய அற்புத சக்தி இருக்கிறது, இவர் கடவுளின் அவதாரம் என்று இந்த மக்கள் நம்ப வைக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஏன் இந்த விபத்து நடந்திருக்கிறது என்பது கூட மிகவும் வேதனையான ஒன்று. மேடையிலிருந்து கீழே இறங்கி பாபா நடந்து சென்ற அந்த காலடி மண்ணை எடுத்து வைத்துக் கொண்டால் தங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும் என்று நம்பி அந்த மண்ணை எடுப்பதற்கு ஓடிய போதுதான் இந்த நெரிசல் ஏற்பட்டு அத்தனை பேரும் சிக்கி இறந்திருக்கிறார்கள். உத்தரப்பிரதேச அரசு பாபா மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுத்து கைது செய்து இருக்கிறது. காரணம், சம்பவம் நடந்த இடத்தில் பாபா இல்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். பாபாவுடைய பக்தியை நம்பித்தான் மக்கள் அங்கே வந்திருக்கிறார்கள். பாபாவுக்கு ஒரு அபூர்வமான கடவுள் அமானுஷ்ய சக்தியை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் ஏன் இந்த மக்களை காப்பாற்றி இருக்கக்கூடாது என்ற ஒரு கேள்வியை கேட்டால் பலருக்கு அது சங்கடமாக இருக்கும். சரி, அது போகட்டும். இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தவர்கள் குற்றவாளிகள் என்று சொன்னால் அவர்களை காப்பாற்றுவதற்காக இந்த பாபா முன்வந்திருக்கக்கூடாதா என்ற கேள்வியை கேட்டால் அதுவும் பலருக்கு சங்கடமாகத்தான் இருந்திருக்கக்கூடும். அண்மை காலமாக ஒரு போக்கு தென்படுகிறது. கடவுள் மதங்களில் நம்பிக்கை உள்ளவர்கள் தாங்கள் நம்புகிற கடவுள் மதங்களை விட பாபாக்களை நம்பிக்கொண்டு இருக்கிற ஒரு போக்கு. அநேகமாக எல்லா இடத்திலும் இப்போது பாபாக்கள் பொற்றிசல் போல வந்து விட்டார்கள். ஒரு காலத்தில் சாமியார்கள் என்று சொன்னால் குடும்பங்களை தொடர்ந்து சுகபோகங்களை தொடர்ந்து காட்டுக்குள்ளே போய் துறவிகளாகி அலைந்து கொண்டிருப்பார்கள், வானாந்தரங்களில் திரிவார்கள் என்றெல்லாம் சொல்வது உண்டு. இப்போது சாமியார்கள், குருக்கள், பாபாக்கள் என்று சொல்லுகின்றவர்கள் பல கோடிக்கணக்கான ரூபாய்களை நிறுவனங்களை அமைத்துக் கொண்டு சீடர்களை உருவாக்கி கொண்டு ஒரு கார்ப்பரேட் கம்பெனிகளைப் போல அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கார்ப்பரேட் கம்பெனிகளைப் போல வியாபாரங்களும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆன்மீகம் என்கிறார்கள், தியானம் என்கிறார்கள், பல்வேறு சொற்பொழிவுகளை நடத்துகிறோம் என்று சொல்கிறார்கள். மக்கள் ஏன் இவர்கள் நாக்கி ஓடுகிறார்கள் என்று சொன்னால், கடந்த காலத்தில் கட்டமைக்கப்பட்ட கடவுள் மதங்கள் இவர்களிடமிருந்து தங்கள் சமகால வாழ்க்கைக்கு தேவையான தீர்வுகள் கிடைக்கவில்லையா? அப்படி தீர்வுகள் கிடைக்காத காரணத்தினால்தான் உயிரோடு இருக்கிற ஒரு கடவுள் அவதாரம் நமக்கு தேவை. உயிரோடு நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு கடவுள் அவதாரம் தேவை. உயிரோடு நமக்கு பரிகாரங்களை சொல்லக்கூடிய ஒரு கடவுள் அவதாரம் தேவை. ஏற்கனவே கல்லாகவும் உருவமற்றும் இருக்கின்ற கடவுள்களால் நமக்கு அந்த தீர்வு கிடைக்காது என்று மக்கள் ஏற்கனவே கட்டமைக்கப்பட்ட கடவுள் மதங்களிலிருந்து தங்களை விலக்கிக் கொண்டுதான் இந்த பாபாக்களை நோக்கி போய்கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் உளவியலாளர்கள் கூறுகின்ற கருத்து. ஆக ஏற்கனவே சொல்லப்பட்ட கடவுள்கள், மதங்கள், அவைகளுடைய சக்தி என்பது பலமிழந்த போய் பாபாக்களிடம் இப்போது அந்த சக்தி வந்து கொண்டு இருக்கிறது. மனிதர்கள் இப்படி பாபாக்களை நம்பிக்கொண்டு தங்களுடைய உணர்ச்சிகளை மட்டும் நம்பிக்கொண்டு போய் இப்படி அறியாமையில் மூழ்கி கிடப்பதற்கு எதிராக வலிமையான ஒரு அறிவியல் பிரச்சாரம் இன்றைக்கு தேவைப்படுகிறது. உலகத்தினுடைய இன்றைக்கு புதிய போக்குகளுக்கான விடை கடவுளிடமோ மதத்திடமோ இல்லை என்பது தெளிவாகிவிட்டது. உலகம் முழுவதும் இன்றைக்கு சுற்றுச்சூழல் ஆபத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். பூமி வெப்பமாகிக் கொண்டு இருக்கிறது. பருவநிலைகள் மாறி மாறி போய் கொண்டு இருக்கின்றன. பன்னாட்டு ஆதிக்கங்களுடைய கொடுமைகள் அதிகரித்துக் கொண்டு இருக்கின்றன. அணுகுண்டு தயாரிப்புகளில் உலக நாடுகள் ஈடுபட்டுக் கொண்டு உலகத்திற்கு அச்சுறுத்தலை உருவாக்கி கொண்டு இருக்கின்றன. இஸ்ரேல் நாட்டு மதம் பாலஸ்தீனர்களை கொல்லாதே என்று இஸ்ரேலை தடுக்கவில்லை. பாலஸ்தீனர்கள் நம்புகிற இறைவன் கூட அவர்களை காப்பாற்றுவதற்கு வரவில்லை. ஆக வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இந்த பிரச்சனைகளுக்கு கடவுள்களோ மதங்களோ தீர்வுகளை நோக்கி தருவது இல்லை. ஆனால் மனிதன், பகுத்தறிவுள்ள மனிதன், பகுத்தறிவோடு தன்னுடைய உணர்ச்சியை கட்டுப்படுத்தி வைத்திருப்பதற்கு பதிலாக பகுத்தறிவை பின்னுக்கு தள்ளிவிட்டு உணர்வுகளை வேலோங்கி செலுத்துகின்ற காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட நம்பிக்கைகளிலே மூழ்கி போய் தங்களுடைய வாழ்வியல் சூழலில் மிக பெரும் விலையை அவர்கள் கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இன்றைக்கு கடுமையான கிரிமினல் சட்டங்கள் ஏன் தேவைப்படுகிறது? அதை பற்றி ஏன் வாதங்கள் நடக்கின்றன? இந்த குற்றச்சட்டங்கள் வழியாகத்தான் மக்களை தண்டிக்க முடியும். கடவுள்களோ மதங்களோ மக்களை நல்வழிப்படுத்த மாட்டார்கள். சமூகம்தான் அவர்களை தண்டிக்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு குற்றச்சட்டங்கள் தேவைப்படுகின்றன. நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுக்கும் விபத்துக்கும் தலைவிதிதான் காரணம் என்று சொல்லி நாம் தப்பித்து விட முடியாது. கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் அருந்தி உயிரிழந்த நம்முடைய சகோதர சகோதரிகள், தாய்மார்கள் ஏதோ இறைவன் அழைத்துக் கொண்டார், விதி முடிந்து விட்டது என்று நாம் கூறி தப்பித்துக் கொள்ள முடியாது. அதற்கு யார் காரணம் என்று கண்டறிந்து அதற்கான நிவாரணங்களை தான் வழங்க வேண்டும். அதற்கு நஷ்டஈடுகளை தான் வழங்க வேண்டும். எந்த அரசியல் கட்சிகளும் எந்த மதபோர்களும் கடவுள் அழைத்துக் கொண்டார், அவர்கள் விதி முடிந்து விட்டது என்று கூறுவதற்கு தயாராக இல்லை. ஆக கடவுள் பெயரால் கட்டமைக்கப்பட்ட நம்பிக்கைகள், விதிகள் இவைகளெல்லாம் இன்றைக்கு காலத்தில் ஒவ்வொரு வழியாக நாம் உதறிக்கொண்டே வருகிற நிலையில்
இந்த மூட நம்பிக்கைகளை வளர்ப்பதற்கான இன்னொரு அமைப்புகளும் தோன்றிக்கொண்டே இருக்கின்றன. எனவே இந்த அவதாரங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த பாபாக்கள், சாய்பாபாக்கள் இவருடைய நம்பிக்கையிலிருந்து அவர்களை விடுவித்து வாழ்க்கை பிரச்சனையை தீர்வு அவர்களிடம் இல்லை. உங்கள் வாழ்க்கை பிரச்சனையில் தீர்வு என்று சொன்னால் நீங்கள் மனநல மருத்துவரிடம் போய் அதற்கான தீர்வை காண வேண்டுமே தவிர பாபாக்களிடமோ இந்த குழுக்களிடமோ அல்ல என்ற அறிவியல் பிரச்சாரத்தை நாம் இன்றைக்கு முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எப்படியோ ஒரு காலத்தில் தோற்றுவிக்கப்பட்ட கடவுள்கள் மதங்களும் இன்றைக்கு சமகால வாழ்க்கைக்கு தீர்வை காணுவதற்கு தவறிவிட்டன. அவற்றுக்கு அதற்கான விடையும் இல்லை என்பதை மனிதகுலம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் உருவாகி இருக்கிறது என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.